ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பாருங்க, நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறேன். அதுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். வதக்கி இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம உப்புமா கிளறிடுவோம். சரி, இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும், போதும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டு கட்டி தட்டாமல் கிளறிடணும். நான் எல்லாத்தையும் ஒட்டுக்காவே கொட்டிட்டேன். இப்போ நம்ம கிளறிக்கலாம். இப்போ இதில் ஒரு வேளை தண்ணி கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் பக்கத்தில் சுடு தண்ணி அடுப்பில் வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து ஊற்றி சேர்த்துக்குவேன். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே மூடி வச்சாங்க கூட போதும். மூடி போட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்ல இந்த ரவை நல்லா புழுங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா பஞ்சு மாதிரி வெந்து உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கேஸ் ரிலீஸ் ஆக வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா உப்புமா எப்படி பஞ்சு போல் இருக்குன்னு? நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொரு தடவை உப்புமா கிளறும்போது சொல்லிகிட்டே இருக்கிறவங்களுக்கு, வெள்ளை உப்புமாவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மாதிரி கோதுமை உப்புமாவாக இருந்தாலும் சரி, குக்கரில் வச்சு கிளறுங்க, நல்லா பஞ்சு போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உப்புமா கிளறி முடித்தாச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உப்புமாவை எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. சாப்பிட்றலாங்களா? வாங்க வாங்க வாங்க, அம்மா வீட்டுக்கு வாங்க. கோதுமை உப்புமா சாப்பிட்டு போகலாம். மத்தியானம் மறக்காமல் வாங்க. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சாப்பாடு எல்லாம் வைக்க போகிறேன். வாங்க வாங்க. சரிங்களா? ஓகே, பாய்.